ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். விபரீத ராஜயோகம் பெற்று சந்தோஷத்துடன் வாழ உன்னிடம் ஒன்று சொல்ல வேண்டும் உன் சாயப்பா, கேட்பாயா என் செல்லமே? இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. பதிவை முழுமையாக பாருங்கள். நம்ம சாயப்பாவோட பரிபூரண ஆசிர்வாதத்தோடு ராஜயோகத்தோடு வாழும் நேரம் வந்துவிட்டது. நம்ம வாழ்க்கையில் நம்ம வேதனைப்படுறதாலையோ துக்கப்படுறதாலையோ எதுவுமே டக்குன்னு மாறிவிட போவதில்லை. வாழ்க்கையில் இன்பம்னு நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது உண்மையுமே இன்பம் கிடையாது. துன்பம்னு நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது நிலையான துன்பமும் கிடையாது. நம்ம சாயப்பா எப்பொழுதுமே நமக்குள்ளேயே இருப்பார். இன்பத்தை நாம் அனுபவிக்கும் போதும் நமக்குள்ளே இருப்பார். துன்பத்தை நாம் அனுபவிக்கும் போதும் நம் துன்பத்தை தாங்கும் சக்தியாகவே நமக்குள்ளே இருப்பார். நம்ம சாயப்பா நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்ம எதுக்குமே வருத்தமோ கலக்கமோ வேதனையோ படவே படக்கூடாது. எப்பயுமே நம்ம சாயப்பா நமக்குள்ளேயே இருக்காரு. நம்ம இன்பத் துன்பத்தை பார்த்து கொள்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எப்பயுமே நான் வேதனை தான், என் வாழ்க்கையில் எப்போவுமே வேதனை தான் சில பேர் கேட்குறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறதும் கேட்கிறதும் புரிகிறது. நம்மளோட எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் நடந்து இருக்கும். அதையெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். நினைவுபடுத்தி பார்த்தோம்னா சில விஷயத்தில் சில சந்தர்ப்பங்களில் நம் சாயப்பா நமக்கு எப்படி உதவினார்னு நமக்கே புரியும். உட்காந்து யோசிச்சு பாருங்க. நம் சாயப்பா நம்மை ரட்சித்தார் அப்படிங்கிற உண்மை பல விஷயங்களில் நமக்கு உணரும். ஆனால் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோன்னா அது நம்மளோட கர்ம வினைதான். நம் கர்மத்தை நாம் கழித்தேதான் ஆக வேண்டும். நம் கர்மாவை குறைக்கும் சக்தியாகவே நம் சாயப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காம நம்ம சாயப்பா மேலே முழு நம்பிக்கை வச்சுக்கிட்டு நம்ம சாயப்பா நம்மளை நிச்சயமாக இந்த கஷ்டங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நம்மளை காப்பார்னு நம்பிக்கையோட நடைப்பழகணும். மற்றவங்களோட மனசு எப்பயுமே புண்படுற மாதிரி நான் பேசவே மாட்டேன். மற்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் என்னால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையே வைராக்கியமாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கே. நல்லவர்கள் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தீயவர்கள் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள்னு சில பேர் மனசில் நினைக்கிறீங்க, கேட்குறீங்க. நம்மளை போல நல்லவர்கள் எல்லாருமே இப்படித்தான் புலம்பிக்கிட்டே இருக்கோம். இப்படி நல்ல குணங்கள் கொண்ட நாம் எஞ்சியுள்ள நம் மீதி கர்மாவையும் கழித்துவிட்டு சந்தோஷமாக வாழ நம் சாயப்பா நம்மளை ஆசிர்வதிப்பார். அந்த சந்தோஷத்தை நமக்கு கிடைக்கிறதுக்காகவே நாம் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோன்னு நினச்சிக்கலாம். ஆனால் தீயவர்களோட இந்த காலம் சந்தோஷமான காலமாகவே நமக்கு தெரியும். ஆனால் அவங்களோட கர்ம காலம் மிக கொடியதாக இருக்கும். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் அப்படி நிறைய பேரை பார்த்துருப்போம். கர்மாவால் மிக கொடுமையான கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களை பார்த்திருப்போம். அதனால் நமக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா நம்ம அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிப்போம் அப்படின்னு பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருக்கணும். அந்த கஷ்டத்தை தாங்கிறதுக்கான சக்தியை நம் மனதில் கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நாம் சுகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் அந்த நேரம் நம் சாயப்பா உருவாக்கியே தீருவார். விபரீத ராஜயோகத்தை பெற்று நம் வாழ்வில் நாம் சகல ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக்கொண்டு சுகமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம் சாயப்பா ஆசிர்வாதத்தோடு வாழலாம். சாயியே பரமேஸ்வரன், சாயியே பராத்மன், சாயியே பராசக்தி ரூபன், சாயியே பரந்தாமன். நம்பிக்கை, பக்தி, பொறுமை. ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.